அற்புதங்கள் நிகழ்த்தும் அதிசய ஆஞ்சநேயர். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். மாபெரும் இராமாயண காப்பியத்தை வெறும் 4 வரிகளில் 5 பூதங்களின் மூலம் சொன்ன பாடல். ஆஞ்சநேயர் வாயிலாகவே அந்த கதையை சொல்லி அவர் நம்மையும் காப்பார் என்று ஆஞ்சநேயரை துதிக்கும் அருமையான பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான், 5 பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற அனுமன். அஞ்சிலே ஒன்றை தாவி, 5 பூதங்களில் ஒன்றான நீர் நிறைந்த கடலை தாண்டி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, 5 பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமனுக்காக சென்று, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலார் ஊரில் 5 பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதா பிராட்டியை அயல் தேசமான இலங்கையில் கண்டு அஞ்சிலே ஒன்று வைத்தான், அங்கு 5 பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான். அவன் எம்மை அனைத்து நலன்களும் அளித்து காப்பான் என்பது இப்பாடலின் பொருள். அன்பின் இலக்கணமாய் பண்பின் வடிவமாய் கனையாழியை தந்தவனா ராம காவியத்தில் நிலைத்தவனா அவன் ராமபாதத்தில் பணிந்தவன், பக்தியிலே சிறந்தவன். ராமகாவியத்தின் நாயகர் ராமபிரானாக இருந்தாலும் 2வது கதாநாயகன் நம் ஆஞ்சநேயர்தான். ஸ்ரீராமனின் திருவடி தொழுதிடும் அனுமன் ஆனந்தமள்ளி பருகிடுவான். தீப்பந்தம் வானிலே எரிகின்ற போதும் ராமனை எண்ணி உருகிடுவான். சீதையின் அழுகையை பார்த்ததும் அனுமன் ராவணபுரியை எரித்து வந்தான். அந்த மாதவன் மகிமையை உலகுக்கு சொல்லிட தூதுவன் பதவியை ஏற்றுக்கொண்டான். அதுவும் சுந்தர காண்டம் முழுவதும் ஆஞ்சநேயரின் சாகசங்களும் பெருமைகளும் தான். மற்ற காண்டங்களை விட சுந்தர காண்டம் படிக்கும் போது நமக்கு சந்தோஷம் மேலோங்கும். அதனால்தான் நமக்கு மனம் கவலையாக இருக்கும் போது சுந்தர காண்டம் படிக்கச் சொல்வார்கள். ஆஞ்சநேயர் சீதையை கண்டு ஆறுதல் கூறி அவள் துயர் நீக்கியது போல், கண்டேன் சீதையை என்று கூறி ராமர் துயர் போக்கியது போல் நமது துயரையும் போக்குவார் என்பது நம்பிக்கை. சொன்ன சொல்லை காப்பதிலும் எடுத்த காரியம் முடிப்பதிலும் ஸ்ரீ ராமபக்த அனுமருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. துணிவு, வீரம், அசாத்திய பலம், மிகுந்த ஞானம், பக்தி, கருணை, சமயோஜித புத்தி என அத்தனை சிறந்த பண்புகளையும் கொண்டவர். விரைந்தோடி செய்வதில் சிறந்த தொண்டனும் அவர்தான். விரைந்தோடி காப்பதிலே சிறந்த தெய்வமும் அவர்தான். அஞ்சனையின் மகனாக வாயுபுத்திரனாக அவதரித்தவர் அனுமன். அவர் சிறந்த ராம பக்தர், ஆனால் சிவனின் அம்சம் கொண்டவர். ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வேடம் ஏற்றனர். அதில் மகாவிஷ்ணு ராமராகவும், மகாலட்சுமி சீதா தேவியாகவும், ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் அவதரித்தனர். அவர்களுடன் பங்கு பெற எல்லாம் வல்ல சிவனுக்கும் ஆசை ஏற்பட்டதாம். அத்துடன் மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. அதனால் சிவபெருமான் தன்னுடைய அம்சத்தையே ஆஞ்சநேயராக அவதரிக்க வைத்து ராமருக்கு சேவை செய்தார் என்கிறார்கள். அதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். அனுமன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகாலை சூரியனை ஒரு சிவந்த பழம் என்று எண்ணி அதை பறித்து உண்ண வானில் தாவிச் சென்றார்.
அதனால் பதற்றமடைந்த இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அந்த சின்ன குழந்தையை அடிக்க அனுமன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். தன் மகனுக்கு நேர்ந்த விபரீதத்தை பார்த்த வாயு பகவான் அவரை தூக்கிக் கொண்டு ஒரு குகைக்குள் சென்று விட்டார். அத்துடன் காற்று வீசுவதையும் நிறுத்திக் கொண்டார். உலகமே மூச்சு முட்டி திணறியது. தேவர்களும் இந்திரனும் ஓடி வந்தனர். வாயுவிடம் மன்னிப்பு கேட்டு அனுமனை மயக்கம் தெளிய வைத்து எண்ணற்ற வரங்களை அள்ளி வழங்கினர். வஜ்ராயுதம் கொண்டு தாக்கியதால் இந்திரன் வஜ்ராயுதம் போன்ற வலிமையான உடலை தந்தார். தீயால் தீங்கு நேராது என்று அக்னி தேவன் வரம் அளித்தார். பிரம்மாஸ்திரத்தாலும் தீங்கு வராது என்று பிரம்மாவும் வரம் கொடுத்தார். எண்ணற்ற வரங்களால் அவரது வலிமையும் அதிகமாயிற்று. சின்ன குழந்தையின் குறும்பும் அதிகமாயிற்று. அவரது விளையாட்டுத்தனங்கள் தாங்காத ரிஷிகள் அனுமனுக்கு அவரது ஆற்றல் சிறிது காலம் மறந்து போகும்படி சாபமிட்டனர். பின்னாளில் ராம காரியமாக சீதாதேவியை தேடச் செல்லும் பொழுது கரடிகளின் தலைவன் ஜாம்பவான் சொல்லியே ஆஞ்சநேயருக்கு அவரது ஆற்றல் நினைவுக்கு வந்தது. அதற்கு பின்னரே ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து சமுத்திரத்தை தாண்டினார். இது நடப்பதற்கு முன்னர் அனுமன் ராமபிரானை சந்தித்ததே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்போது சுக்ரீவன் வாலிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம். ராமரும் லட்சுமணனும் சீதையை தேடி ரிஷ்யமுக பர்வதத்திற்கு வருகின்றனர். அவர்களை பார்த்த சுக்ரீவன் இவர்கள் வாலியின் ஆட்களோ என்று சந்தேகப்பட்டு பயப்படுகிறான். அனுமன் நான் மாறுவேடத்தில் சென்று அறிந்து வருகிறேன் என்று சொல்லி அவர்களை ஒரு மானுட வேடத்தில் நெருங்குகிறார். சிறிது தொலைவில் இருந்தே ராமரை பார்க்கும்போது அவருக்கு அளவு கடந்த அன்பு உள்ளத்தில் பெருகுகிறது. ராமர் லட்சுமணன் இருவரையும் இவர்கள் திரிமூர்த்திகளில் இருவரோ என்று ஐயமுறுகிறார். இவர்களுக்கு நிழல் பரப்பி பறவைகளும் பறந்து வருகின்றன. கொடிய விலங்குகளும் சாந்தமாகி இவர்களை தொடர்ந்து வருகின்றன. கம்பீரத்தில் இந்திரனிலும் வடிவழகில் மன்மதனிலும் மேம்பட்டு விளங்குகின்றனர். இவர்களை கண்டது முதல் எனக்கு எலும்பும் கரைகிறது. அளவில்லாத பக்தி மென்மேலும் பெருகுகிறது. இவர்களிடம் எனக்கு உண்டாகும் அன்புக்கு எல்லையே இல்லை என்றெல்லாம் எண்ணினார். முன்னொரு சமயம் வாயு பகவான் அனுமனிடம் நீ திருமாலுக்கு அடிமை செய் என்று கூற அனுமன் திருமாலை நான் அறிந்து கொள்வது எப்படி என கேட்டார். உனக்கு யாரை கண்டவுடன் அளவில்லாத அன்பு உண்டாகிறதோ அவரே திருமால் என்பதை அறியலாம் என்று உபதேசித்திருந்தார். அந்த நிலை இப்பொழுது அனுமனுக்கு ஏற்பட்டது. என்பு எனக்கு உருகுகின்றது, இவர்கின்றது அளவில் காதல். அன்பினுக்கு அவதியில்லை, அடைவென்கொல் அறிதல் தேற்றேன் என்று இதனை கம்பனும் குறிப்பிடுகிறார். அனுமன் இருவரையும் மேலும் நெருங்கி உங்கள் வரவு நல்வரவாக கடவது என்றார். அதற்கு ராமபிரான் நீ எங்கிருந்து வருகிறாய், நீ யார் என கேட்டார். அதற்கு அனுமன் நீர்கொண்ட காளமேகம் போன்ற அழகிய திருமேனியுடைய பெருமாளே, சாதாரண தாமரை மலர் காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும். ஆனால் உன் திருக்கண்களோ இன்பம் துன்பம் எது நேர்ந்தாலும் வாடாதவையாக உள்ளன. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய திருக்கண்களை உடையவனே, நான் வாயுதேவனுக்கு அஞ்சனாதேவியின் வயிற்றில் பிறந்தவன். என் பெயர் ஹனுமன். இம்மலையில் வசிக்கும் சுக்ரீவன் உங்கள் வருகையை பார்த்து கலக்கமுற்று விசாரித்து வருமாறு ஏவினான். அதனால் நான் வந்தேன் என்று பணிவுடன் கூறினார். ஹனுமனின் பணிவும் அவர் ராமரை புரிந்து கொண்டு பேசிய அழகான பேச்சும் ராமரை வெகுவாக கவர்ந்தன. பார்த்த முதல் பார்வையிலேயே தங்களை புரிந்து கொண்டு அழகாக பேசிய அனுமனை அந்த கணமே ராமர் சொல்லின் செல்வர் என்று போற்றுகிறார். அதேபோல் அவர் கடல் கடந்து இலங்கைக்கு சென்று அசோகவனத்தில் சீதையை கண்டு தான் ராமரின் தூதன் என்பதை விளக்கி சீதாதேவிக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லும் இடத்தில் அவரது சொல்வண்ணமும் பண்பும் வெளிப்படும். பின்பு அசுர படைகளை கொன்று குவித்து இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு தன் வாலில் வைக்கப்பட்ட தீயால் இலங்கையை எரித்து திரும்பும் பொழுது அவரது செயல்வண்ணமும் வீரமும் வெளிப்படும். இலங்கையில் இருந்து திரும்பியவர் ராமபிரானிடம் சொல்லும் முதல் வார்த்தையே கண்டேன் சீதையை என்பதாகும். அதுவும் எப்படி? கண்டேன் கற்பினுக்கு அணியான சீதையை கண்களால் என்றார்.
தன் வரவை மிகுந்த ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கும் ராமருக்கு அவர் மனதில் எந்த கேள்வியும் ஐயமும் எழக்கூடாது என்பதற்காக இப்படி கூறுகிறார். கண்டேன் என்பதால் சீதையை பார்த்துவிட்டேன் என்று கூறுகிறார். கண்களால் என்பதால் அவர் நலமுடன் இருக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார். கற்பினுக்கு அணியான என்பதன் மூலம் சீதாதேவி ராவணன் வசம் இருந்தாலும் ராமரையே நினைத்துக் கொண்டு கற்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதனால் ஐயமும் துயரமும் விடுக என்று ராமரை வேண்டுகிறார். இப்படி ஒரே வரியில் ராமரிடம் அனைத்து விவரங்களையும் சுருங்க கூறி சொல்லின் செல்வன் என்று தன்னை ராமர் அழைத்ததை மெய்ப்பிக்கின்றார். தொண்டருக்கும் தொண்டனான ராமதூதனே, உன்னை கண்டவுடன் காதல் கொண்டேன் விஸ்வநாதனே. தொண்டருக்கும் தொண்டனான ராமதூதனே, உன்னை கண்டவுடன் காதல் கொண்டேன் விஸ்வநாதனே. அடுத்து ராவணனுடனான போரில் ஏராளமான அரக்கர்களை அழித்து ராம லட்சுமணருக்கும் வானர படைக்கும் துணை நின்றார். இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் லட்சுமணன் மூர்ச்சையாகி கிடக்கும் பொழுது சஞ்சீவி மூலிகைகளை தேட நேரமில்லாமல் சஞ்சீவி மலையையே தூக்கி வந்து லட்சுமணன் உயிரை காப்பாற்றினார். இறுதியில் ராமர் ராவணனை வதம் செய்து சீதாதேவியை மீட்க தனது வீர தீரத்தாலும் அறிவு கூர்மையாலும் ராமகாரியத்தை சிறப்பாக முடித்து ராம பக்த அனுமனாக அவரது காலடியில் அமர்ந்தார். கடல் துயின்ற பரந்தாமன் பரமதூதனே. ஹனுமரின் ராம பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பது உலகிற்கு தெரிய ஒரு சம்பவம் நடந்தது. ராமர் அயோத்தி திரும்பி அவரது பட்டாபிஷேகமும் நடந்தேறியது. பட்டாபிஷேகம் சமயத்தில் ராமர் பலருக்கும் பலவிதமான உயர்ந்த பரிசுகளை வழங்கினார். ஆனால் ஹனுமர் மட்டும் எதுவும் கேட்கவில்லை, ராமர் கொடுக்கவும் இல்லை. இதைக் கண்ட சீதாதேவி ஹனுமனுக்கும் ஒரு பரிசு தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ரத்தின மாலையை கழற்றி ஹனுமனுக்கு பரிசளித்தார். ஹனுமனோ அந்த மாலையில் இருந்த ரத்தின கற்களை ஒவ்வொன்றாக பிரித்தெடுத்து அவற்றை திருப்பி திருப்பி பார்த்து பின் தூர எறிந்து விட்டார். அவரின் செய்கையை கண்ட சபையோர், என்ன இந்த வானரம் இப்படி செய்கிறதே என்று பதற்றப்பட்டார்கள். சுக்ரீவனும் மற்றவர்களும் ஹனுமனை தடுத்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க, அதற்கு ஹனுமன், அந்த கற்களில் ராமரும் சீதா அன்னையும் தெரிகிறார்களா என்று பார்த்தேன். அவர்கள் அந்த ரத்தின கற்களில் இல்லை என்பதால் அவற்றை தூர எறிந்தேன் என்று கூறினார். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எல்லா பொருட்களிலுமா அவர்கள் இருப்பார்கள்? சதா சர்வ காலமும் ராமநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்குள்ளுமா அவர்கள் இருப்பார்கள் என்று கேட்டார்கள். ஆமாம், எனக்குள்ளும் அவர்கள் இருக்கிறார்கள், அதில் சந்தேகம் என்ன என்று கூறிய ஹனுமன் தன் நெஞ்சை இரத்தம் வழிய பிளந்து காட்ட அவரது இதயத்தில் சீதாதேவி சமேதராக ராமபிரான் காட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார். ராம் 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 ஸ்ரீராம். ராம் 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 ஜெய ராம். ராம் 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 ஸ்ரீராம். ராம் 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 ஜெய ராம். அதுதான் ஆஞ்சநேயரின் ராம பக்தி. அரசர்கள் பல மனைவிகள் வைத்திருந்த காலத்தில் இந்த பிறவியில் வேறொரு பெண்ணை மனதிலும் நினையேன் என்று கூறி ஏகபத்தினி விரதராயிருந்த உத்தமர் ராமர். பல தாரங்கள் வைத்துக்கொண்டு சகோதரன் தாரத்தையும் தன் தாரமாக பார்த்த பாலி சுக்ரீவ வானரங்களுக்கிடையே முழு பிரம்மச்சாரியாக வாழ்ந்த அதிசய அவதாரம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரின் பங்கு ராமாயணத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை, மகாபாரதத்திலும் பாண்டவர்களுக்கு உதவியாக தொடர்ந்தது. ஒரு சமயம் திரௌபதிக்காக சௌந்திகா என்ற அபூர்வ மலரை பீமன் பறிக்கச் சென்றான்.
பீமன் சென்ற வனப்பகுதியில் பீமனின் வழியை மறித்தபடி ஹனுமன் வயதான குரங்கு போல் படுத்திருந்தார். பீமன் வழிவிட்டு நகரச் சொல்லியும் நகராமல், முடிந்தால் நீயே என்னை நகர்த்திவிட்டுச் செல் என்று கூறினார். பீமன் ஆணவத்துடன் குரங்கின் வாலை பிடித்து தூக்க முயன்றான். எவ்வளவு முயன்றும் பீமனால் அவரது வாலை கூட அசைக்க முடியவில்லை. அயர்ந்து போன பீமன் அகந்தை அழிந்து அவரை பணிந்தான். பீமா, உன் அண்ணன் ஹனுமன்தான் நான் என்று கூறினார். பீமனை ஆசீர்வதித்து குருஷேத்திர போரில் பீமன் கர்ஜிக்கும் பொழுது தன் கர்ஜனையும் சேர்ந்து ஒலித்து எதிரிகளை நடுங்கச் செய்யும் என்று அருளினார். அத்துடன் அர்ஜுனனின் தேர்கொடியில் வீற்றிருந்து அவன் வெற்றிக்கு துணை புரிவேன் என்றார். அதுபோலவே குருஷேத்திர போரில் கண்ணன் ஓட்டிய அர்ஜுனன் தேரில் கொடியாக வீற்றிருந்து அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தார். போர் முடிந்தது. கௌரவர்கள் அழிந்தனர். பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். கிருஷ்ணன் அர்ஜுனனை தேரில் இருந்து இறங்கச் சொன்னார். பொதுவாக அரசருக்கு தேரோட்டும் தேரோட்டிகள் தாங்கள் முதலில் தேரில் இருந்து இறங்குவார்கள், பின்னர் அரசர் இறங்க வழி செய்வார்கள். அதுதான் முறை. ஆனால் கிருஷ்ணர் தான் இறங்காமல் தன்னை இறங்கச் சொன்னதால் ஆச்சரியமுடன் அர்ஜுனன் தேரில் இருந்து இறங்கினான். அடுத்து கிருஷ்ணரும் தேரில் இருந்து இறங்கினார். அடுத்து தேர்கொடியிலிருந்து ஹனுமனும் மறைந்தார். அவ்வளவுதான். உடனே அந்த தேர் தீப்பிடித்து எரிந்தது. அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்து, இது எப்படி கண்ணா என்று கேட்டான். கிருஷ்ணரும் சிரித்தவாறே, எதிரிகள் எவ்வளவு திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தினார்கள், அந்த அஸ்திரங்களின் உக்கிரத்தை இதுவரை நானும் தேர்கொடியில் இருந்த ஆஞ்சநேயரும் தாங்கிக் கொண்டு உன்னை காத்து வந்தோம். நாங்கள் விலகியவுடன் அஸ்திரங்களின் உக்கிரம் தாழாமல் தேர் எரிந்துவிட்டது என்றார். இப்படியாக பாண்டவர்களுக்கும் உதவியவர் ஹனுமன். உலகில் வாழும் இறப்பே இல்லாத 7 சிரஞ்சீவிகளில் ஆஞ்சநேயரும் ஒருவர். எங்கெல்லாம் ராமகாதை படிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவரும் உட்கார்ந்து ராமர் கதையை கேட்பார். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அவரும் இருப்பார். ராம லட்சுமணர்களுக்கு எப்படி தொண்டு செய்தாரோ, பாண்டவர்களுக்கு எப்படி உதவி செய்தாரோ, அதுபோல் தர்மம் இருக்குமிடமெல்லாம் வந்து அவர்களுக்கும் உதவி செய்வார். தன்னை உண்மையாக வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்வார். அவரைப் போலவே மனோதிடம், வலிமை, புத்தி கூர்மை, ஞானம் ஆகியவற்றை நாம் அவரிடம் வேண்டலாம். சீதா தேவிக்காக கடலை தாண்டியவர், லட்சுமணனுக்காக மலையை கொண்டு வந்தவர். நாம் உண்மையாக வேண்டினால் நம் துயரங்களை சிறிய தூசி போல ஊதி தள்ளிவிடுவார். அதனால்தான் இன்று இந்தியாவில் மட்டுமல்ல, பல வெளிநாடுகளிலும் அவர் தெய்வமாக கொண்டாடப்படுகிறார். பல நாடுகளிலும் அவரது விஸ்வரூப சிலையை வைத்து வணங்குகிறார்கள். நமது தமிழ்நாட்டிலும் சுசீந்திரம் தானுமாலயன் கோயில் விஸ்வரூப ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், புதுச்சேரி பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர், சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் என்று பல பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில்கள் உள்ளன. ஆஞ்சநேயர் சிறிய வடிவில் இருந்தாலும் சரி, இல்லை விஸ்வரூப வடிவில் இருந்தாலும் சரி, அவர் மூர்த்தி எப்படி இருந்தாலும் கீர்த்தி மிக பெரியது. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு என்னும் ஊரில் பல அற்புதங்களை நிகழ்த்தி அருள் பாலித்து வருகிறார். திருவட்டாறு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் அமைய பெற்றதே ஆச்சரியப்பட வைக்கும் பல அதிசயங்கள் கொண்ட கதை. கதை என்று சொல்வதை விட அற்புத நிகழ்வு என்று கூறுவதே பொருத்தமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் நிறைந்த பூமி. இந்திய தீபகற்பத்தை சூழ்ந்துள்ள வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பசிபிக் கடல் மூன்றும் சங்கமமாகும் சிறப்புடைய பூமி. பல ஆலயங்களும் ஆன்மீக பெரியவர்களும் மகான்களும் இங்கு தோன்றியதால் இயற்கை அழகோடு ஆன்மீகம் அருளும் தன்னகத்தை கொண்ட புண்ணிய பூமியாகவும் இது விளங்குகிறது. குமரியின் புனித தலங்களில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு தலம் திருவட்டாறு. இங்கு சயன நிலையில் அருள் பாலிக்கும் ஆதிகேசவ பெருமாளின் திருப்பாதங்களை வட்டமிட்டு
கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி என 3 ஆறுகள் ஓடுவதால் திருவட்டாறு என பெயர் பெற்றது. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் 16,008 சால கிராம கற்களால் ஆன சுடுசக்கரை எனும் படிமத்தால் ஆனவர். 22 அடி நீளம் கொண்டவர். 108 திவ்ய தேசங்களில் மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாள் சயனித்திருப்பது இங்குதான். அதனால் இந்த சேரநாட்டு திவ்ய தேசம் சேரநாட்டு ஸ்ரீரங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா. இந்த பெருமாளை நோக்கியபடிதான் அவருடைய சிறிய திருவடி என்று போற்றப்படும் ஆஞ்சநேயரின் புதியதொரு திருக்கோயில் அமைய இருக்கிறது. 108 அடி உயர பிரம்மாண்ட பக்த ஆஞ்சநேயர் சிலை ஒன்றும் நிறுவப்பட இருக்கிறது. இப்பொழுதுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. திருவட்டாரில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி கோயில் அஷ்டமா சித்திகளை கொண்ட அழியாத கடவுளின் இருப்பிடமாகும். திருவட்டாரின் கனிமொட்டே தமிழ் மலையாள தணல் முத்தே பால ஹனுமானே அன்பில் நீலதுடரேனே. திருவட்டாரின் கனிமொட்டே தமிழ் மலையாள தணல் முத்தே பால ஹனுமானே அன்பில் நீலதுடரேனே. இத்திருத்தலத்தில் சிரஞ்சீவியாய் வாழும் ஆஞ்சநேயர் இங்குள்ள மகா சித்தரும் ஞானியுமான ஆஞ்சநேய சித்தர் உடலில் இறங்கி வந்து அருள் பாலித்து இருவரும் ஒன்றே என்று அற்புதங்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். குமரி மாவட்டத்தின் மிகவும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் திருவட்டாறு எக்ஸல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். இந்த கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநராக இருப்பவர் திருமதி பிருந்தா ஸ்ரீகுமார் அவர்கள். இவரே ஸ்ரீ ஆஞ்சநேய சித்தர் அருளால் இந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைய மூல காரணமானவர். இவர் தன் வாழ்வின் துயரமான காலகட்டத்தில் குருதேவர் ஆஞ்சநேய சித்தரை சந்தித்தார். சித்தரின் அருள் பெற்று அத்தனை துயரங்களிலிருந்தும் மீண்டு வந்தார். ஆஞ்சநேய சித்தரை குருவாக ஏற்று அவரது வழிகாட்டலில் தியானம், பூஜைகள் என ஆன்மீக பணிகளில் அதிக ஈடுபாடு கொண்டார். ஆஞ்சநேயர் மீது அதிக பக்தி கொண்டு வீட்டில் ஆஞ்சநேயர் விக்கிரகம் வைத்து வழிபட்டு வந்தார். வீடுகளில் பொதுவாக ஆஞ்சநேயர் விக்கிரகம் வைத்து பூஜிப்பதில்லை. ஆனால் திருமதி பிருந்தா அவர்கள் தனது வீட்டில் குருதேவர் தந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை வைத்து பூஜைகள் செய்தார். குருதேவர் வராத நாட்களில் அவரே பூஜைகள் செய்வார். அப்போது முதல் அற்புதங்கள் நடக்கத் தொடங்கின. திருமதி பிருந்தா அவர்கள் தியானம் செய்யும் பொழுது அவரது தியானத்தில் வண்ண வண்ண ஒளி ஜாலங்களாய் ஆஞ்சநேயர் காட்சியளித்தார். ஆஞ்சநேய சுவாமிக்கு பூஜைக்கு வைத்த பூக்கள் நிறம் மாறத் தொடங்கின. சிவப்பு ரோஜாக்கள் ஆரஞ்சு நிறமாகின. கூடை கூடையாக பல பூக்களும் பல நிறங்களில் மாறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. சீதாதேவி நெற்றி வகிடில் செந்தூரம் வைப்பது ஸ்ரீராமரின் நீண்ட ஆயுளுக்காக என்றறிந்த ஆஞ்சநேயர் ராமருக்கு பூரண ஆயுள் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொண்டாராம். தன் மீது இவ்வளவு பக்தியா என்று வியந்த ராமர், இனி உனக்கு செந்தூரம் வைத்து வழிபடுபவர்களின் இன்னல்கள் விரைவில் தீரும் என்று ஆசீர்வதித்தாராம். அதனால்தான் ஆஞ்சநேயர் கோயில்களில் அவருக்கு செந்தூர காப்பு செய்வதும் செந்தூரத்தை பிரசாதமாக வழங்குவதும் வழக்கத்தில் உள்ளது. மேலும் செந்தூரம் ஹனுமருக்குரிய நிறமாகவே மாறிவிட்டது. நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என்பதை காட்டத்தான் திருமதி பிருந்தா அவர்கள் பூஜை செய்த பூக்களை ஆரஞ்சு நிறமாக, அதாவது தனக்குரிய செந்தூரத்தின் நிறமாக ஆஞ்சநேயர் மாற்றி காட்டியுள்ளார். இது உலகத்திலேயே எங்கும் காண முடியாத பேரதிசயம். ஆஞ்சநேயருக்கு வைக்கும் பூக்கள் அவருக்குரிய ஆரஞ்சு நிறமாக மாறும் இந்த அற்புதம் 11 வருடங்களாக இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிசயத்தை தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே திருமதி பிருந்தா அவர்கள் கருதுகிறார்கள். இதன் மூலமாக ஆஞ்சநேயர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்றும் நம் துயரங்களை போக்கி அருள் புரிகிறார் என்றும் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறுகிறார். முதலில் பல்வேறு நிறங்களில் மாறிய பூக்கள் இப்போதெல்லாம் ஆஞ்சநேயருக்குரிய செந்தூரத்தின் நிறத்தில், அதாவது பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் மட்டுமே மாறுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த திருவெட்டாறு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து உள்ளன்போடு வழிபடும் பல பக்தர்களின் வீட்டிலும் ஆஞ்சநேயருக்கு வைக்கும் பூக்கள் இதேபோல் ஆரஞ்சு நிறமாக
நிறமாக மாறுகின்றன. ஒரு சிலர் வீட்டில் மட்டுமல்ல, இந்த கோயிலுக்கு வந்து அன்போடு வழிபடும் 1000 பக்தர்கள் வீட்டிலும் இந்த அதிசயம் நிகழும் என்று சுவாமியின் அருள்வாக்கு உள்ளது. அதனால் இந்த திருவெட்டாறு ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பூக்கள் ஆரஞ்சு நிறமாக மாறும் அதிசயத்தை இங்கு கண்கூடாக காணலாம். திருமதி பிருந்தா அவர்களைப் போல உண்மையான பக்தியோடு வழிபட்டால் அவர்கள் வீட்டிலும் இந்த அற்புதம் நடைபெறுவதையும் ஆஞ்சநேயர் நம்முடனேயே இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கண்டுகொள்ள முடியும். அதேபோல் மற்றொரு நாள் மிக பெரும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. திருமதி பிருந்தா அவர்கள் ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் வைக்க தாமதமாகிவிட்டது. அதனால் அவரும் அவசரமாக கொஞ்சம் அவல் எடுத்து அதை வெந்நீரில் நன்கு நனைத்தெடுத்து அதோடு முந்திரி பருப்பு, வெல்லம், சீனி, தேங்காய் துருவல், ஏலக்காய் ஆகியவற்றை கலந்து அந்த அவல் பிரசாதத்தை ஒரு சிறு வெண்கல உருளியில் வைத்து கூடவே குழந்தைக்கு ஊட்டும் ஒரு சிறிய கரண்டியும் அதில் போட்டு சுவாமியின் முன் நைவேத்தியமாக வைத்தார். சுவாமி நைவேத்தியம் வைத்து படைக்க தாமதமாகிவிட்டது, இந்த எளிய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்ணை மூடி வேண்டிக் கொண்டார். மீண்டும் கண்ணை திறந்து பார்த்தால் அவராலேயே நம்ப முடியவில்லை. சாதாரணமாக பூஜைக்கு வைக்கும் பூக்கள் மாலையில்தான் நிறம் மாறும். ஆனால் சுவாமியிடம் வைத்திருந்த சிவப்பு ரோஜா பூக்கள் சில நொடிகளிலேயே ஆரஞ்சு நிறமாக மாறியிருந்தன. அது மட்டுமல்ல, பிருந்தா அவர்கள் வீட்டில் வைத்து வழிபடும் ஆஞ்சநேயர் விக்கிரகம் கைகூப்பிய நிலையில் உள்ள விக்கிரகமாகும். பிருந்தா அவர்கள் நாள்தோறும் ஒரு கொத்து ராம துளசி எடுத்து ஆஞ்சநேயர் நெஞ்சருகே அவர் கூப்பிய கரங்களுக்கு இடையில் செருகி, எப்போதும் ராம் ராம் என்றுதானே கூறுவாய், அதனால் உனக்கு பிடித்த ராமரின் ராம துளசியையே அளிக்கிறேன், வைத்துக்கொள் என்று எண்ணியபடியே அந்த ராம துளசி கொத்தை ஆஞ்சநேய சுவாமியின் நெஞ்சருகே செருகிவிட்டாராம். ராம துளசி இலை மிகுந்த வாசம் கொண்டது. ஒரு விரல் அளவுக்கு நீளமாக இருக்கும். பிருந்தா அவர்கள் அவல் பிரசாதம் வைத்து வேண்டி கண் திறந்த போது ஆஞ்சநேயர் நெஞ்சில் வைத்திருந்த துளசி கொத்திலிருந்து 2 துளசி இலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக மடிந்து ஒரு வாழை இலை போல் சுவாமியின் கூப்பிய கரங்களில் அமைந்திருந்தன. அந்த இலைகள் மீது ஒரு சிறு கரண்டி அளவு அவலும் அதன் மீது முந்திரி பருப்பும் இருந்தன. முதலில் சுவாமியின் கையருகில் வறுத்த முந்திரி பருப்பின் நிறத்தை பார்த்து, அடடா, சுவாமியிடம் ஏதோ காய்ந்த பூ உள்ளதே, எடுக்காமல் விட்டுவிட்டோமே என்று கலங்கிவிட்டார் பிருந்தா. பின் கூர்ந்து பார்த்த பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, அது காய்ந்த பூ அல்ல, சுவாமிக்கு வைத்த அவலும் அதன் மீது உள்ள முந்திரி பருப்பும் என்று. பிருந்தா அவர்களுக்கு அவர் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. அவர் அவல் பிரசாதத்தை வைத்ததோ சுவாமியின் முன்பு ஒரு வெண்கல உருளியில். ஆனால் ஒரு நொடி பொழுதில் சுவாமி சாப்பிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டு கண்மூடி கண் திறந்த ஒரு நொடியில் அவல் பிரசாதம் இருப்பதோ சுவாமியின் கைகளில் துளசி இலையின் மீது. அதுவும் சிறு கரண்டி அளவுள்ள அவல் பிரசாதம். அந்த கணத்தை தாங்குவதற்காக 2 ராம துளசி இலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக மடிந்து நாம் வாழை இலையை அதன் நுனி இடது பக்கம் வருவது போல் போடுவோமே, அதுபோல் அமைந்து அந்த அவல் பிரசாதத்தை தாங்கி இருந்தது. உன்னிப்பாக பார்க்கும் போது பிருந்தா அவர்கள் அவல் பிரசாதத்தில் என்னவெல்லாம் சேர்த்திருந்தாரோ அவை எல்லாமே அந்த துளசி இலையில் இருந்தன. அவல், தேங்காய் துருவல், ஏலக்காய், சீனி என்று எல்லாவற்றிலும் கொஞ்சமும் முத்தாய்ப்பாக அவற்றின் மீது ஒரு வறுத்த முந்திரியும் இருந்தன. வருந்தாதே, உன் பிரசாதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஆஞ்சநேயர் சுவாமி சொல்லாமல் சொன்ன அற்புதம் அது. இத்தனைக்கும் பிருந்தா அவர்கள் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் கூட சொல்வதில்லை, ஆஞ்சநேய நமக என்று கூட சொல்வதில்லை. சுவாமி என்றும் பேபி என்றும் தான் அழைப்பார். ஆனால் அவரது உண்மையான அன்பை கண்டு ஆஞ்சநேய சுவாமியே உன் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிவிக்கும் போது, இதற்கு மேல் உலகில் வேறு என்ன வேண்டும், நீ எதற்கும் கலங்காதே, எப்போதும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சுவாமி கொடுத்த இந்த நம்பிக்கையே என் உயிர்மூச்சு போன்றது என்கிறார் பிருந்தா அவர்கள்.
அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான நம்பிக்கை, அதுதான் ஆஞ்சநேய சுவாமியின் அற்புதம். स्वप्नदर्शन निर्वृत्ति पगरुग बाल हनुमान स्वामी स्वर्गवाकुग भक्त हृदयं रामदासन स्वामी आञ्जनेय वायुतनय वृद सञ्जीवनी गुरुदेवा तिरुवट्टारिन् अमरनायक सर्वं शिवं मयं करुणभासुर. குருவிடம் முறையாக கற்ற தியானத்தில் திருமதி பிருந்தாவுக்கு இனிமையான இறை அனுபவங்களும் தெய்வ தரிசனங்களும் கிடைத்தன. தெய்வ தரிசனத்தில் கோயில் கட்ட வேண்டும் என்றும் அதற்கான இடமும் காட்டப்பட்டது. அந்த இடம் அவர்கள் குடும்பத்தின் பூர்வீக வழிபாட்டு இடமாக இருந்தது தெரிய வந்தது. 2018 பலவித ஹோமங்களும் பூஜைகளும் நடத்தி பஞ்சமுக ஆஞ்சநேயரும் மற்ற தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். திருவட்டாறு ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோயிலில் நாக தெய்வங்களுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. நாகராஜனே பிருந்தா அவர்களின் கனவில் தோன்றி அருள் செய்தாராம். தனக்குரிய இடத்தை அவரே தேர்ந்தெடுக்கச் சொன்னாராம். அந்த இடத்தில் நாகர் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. வாசுகியும் அனந்தனும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் ஒரு தனித்துவமான அம்சம் இந்த கோயிலில் மட்டுமே பார்க்க முடியும். மேலும் நாகசாமுண்டியும் இங்கு வசிக்கிறார் என்கிறார்கள். சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஞ்சநேயர் கோயில் பல சித்தர்களும் மடாதிபதிகளும் வருகை தரும் ஆன்மீக தலமாக மாறியது. பல்வேறு துறவிகளும் சந்நியாசிகளும் வந்திருந்து ஆசீர்வதித்தனர். குருதேவர் தலைமையில் பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. விநாயகர், ஆஞ்சநேயர், சாமுண்டி தேவி, பத்ரகாளி அம்மன், சிவபெருமான், நந்திதேவர், மகாவிஷ்ணு, ஸ்ரீகிருஷ்ணர், சாஸ்தா, முருகப்பெருமான் மற்றும் காவல் தெய்வங்கள் என அனைத்து தெய்வங்களும் குருதேவரால் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டன. ஒவ்வொரு தெய்வங்களின் பிரதிஷ்டைக்கு பின்னாலும் ஆச்சரியமான உண்மையான சம்பவங்கள் நடைபெற்றன. திருவட்டாறு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் பக்தர்களின் துயரங்களை போக்கும் புண்ணிய பூமியாக அஷ்டமா சித்திகளை கொண்டு அற்புதங்களை செய்யும் சிறந்த ஆன்மீக தலமாக மாறியது. அதேபோல் ஸ்ரீ ஆஞ்சநேய சித்தராகிய குருதேவர் உடலில் இறங்கி வந்து நடத்திய அற்புதங்களும் எண்ணற்றவை. குருதேவர் தவத்திரு ஆஞ்சநேய சித்தர் என்ற சந்தோஷ் சுவாமிகள் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். தனது 9வது வயதிலேயே ஆஞ்சநேயரின் நேரடி தரிசனம் பெற்று அற்புத பாலகனாக திகழ்ந்தவர். அகோரி நாகநாதாவிடமும் மகா அவதார் பாபாவின் குடும்பத்திலிருந்தும் நேரடியாக தீட்சை பெற்றவர். அவர் இக்கோயிலில் ஆஞ்சநேயரின் திருவருளால் தேடி வருபவர்களுக்கு பரிகாரம் வழங்கி வருகிறார். பக்ஷிதோஷங்களும் பிராணபயங்களும் கஷ்டகாலங்களும் தீர்க்கணே நாக தெய்வங்களே, சந்ததி தோஷம் நீங்குமாறாகணும், கர்ம பாவங்களும் நீங்குமாறாகணும், இளைஞத்தி துணக்கேனே நாக தெய்வங்களே. திருவட்டாறு ஆஞ்சநேய சுவாமி வழியாக பெற்ற சித்திகள் மூலம் புதிய வகை தியானங்கள் கற்றுத்தருகிறார். பிரபஞ்ச சக்தி மூலம் எனர்ஜி பாசிங் செய்வது, தொடுதல் பிரார்த்தனை எனும் ஹீலிங் மூலம் நோய்கள் தீர்ப்பது என பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி வருகிறார். திருமதி பிருந்தா அவர்களின் வீட்டில் பூஜை செய்யும் போது திருவட்டாறு கோயிலிலும் பல அற்புதங்கள் நிகழ்த்தினார். இவர் சொன்ன பரிகாரமாய் 12 வாரங்கள் ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டவர்களுக்கு பிரார்த்தனை காலம் முடியும் முன்னரே குழந்தை பேறு கிடைத்தது. அதுபோல் பிரார்த்தனை செய்த பக்தர்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடந்தது. அதுபோல நோய்கள் தீரவும்
கிரகநிலை தோஷங்கள், ராகு கேது தோஷம், சனி தோஷம் ஆகிய தோஷ நிவர்த்திக்கும் எதிர்வினைகளை நீக்கவும் பக்தர்கள் திருவட்டாறு ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஆஞ்சநேயர் திருவருளாலும் சித்தர் ஆசியாலும் பயனடைகிறார்கள். இந்த ஆஞ்சநேயர் திருவருளும் குருதேவரின் மகிமையும் மாநிலங்கள் தாண்டி கோவாவை எட்டியது. ஆஞ்சநேய சுவாமியின் அருளால் குருதேவர் கோவா சென்றார். தியான பயிற்சிகள் நடத்தி பல பிரமுகர்களையும் பக்தர்களையும் சந்தித்தார். கோவாவில் 2 நாட்கள் 2 இடங்களில் குருதேவரின் பயிற்சியும் பக்தர்களுக்கு தரிசனமும் பிரம்மாண்ட முறையில் நடந்தது. மத்திய மாநில அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள் பாகுபாடின்றி குருதேவரை சந்தித்து ஆசை பெற்றனர். கோவா முதல்வர் முதல் கவர்னர் வரை விழாவிற்கு வந்து சிறப்பித்தனர். திருமதி பிருந்தா அவர்கள் எழுதிய நூல்களை கோவா கவர்னர் மாளிகையில் வைத்து வெளியிட்டார். மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும், சமூகத்தின் பல்வேறு நலத்திட்டங்களை செய்யவும் குருதேவரால் ஆஞ்சநேய சுவாமி ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆஞ்சநேய வித்யாபீடம் என்ற வேத பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு மாணவர்களுக்கு தமது ஆன்மீக கருத்துக்கள், புராணங்கள், தியானங்கள், மந்திரங்கள், பஜனை, யோகா ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இன்னும் பல்வேறு சேவைகள், சமுதாய பணிகள் இந்த ட்ரஸ்ட் வழியாக நடைபெற்று வருகிறது. வரும் காலத்தில் தியான மண்டபம் முதல் மேலும் பல முக்கியமான அம்சங்கள் ஆலயத்தில் இடம்பெற உள்ளன. இது ஒரு சேவை மையமாக மாறும். ஈஸ்வர திருவருள் மற்றும் குருவருளால் மனிதர்களின் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையை பூர்த்தி செய்யும் இடமாக இத்திருத்தலம் அமைய வேண்டும் என்றே குருதேவரும் திருமதி பிருந்தா ஸ்ரீகுமார் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். திருவட்டாறு ஆஞ்சநேயரின் அற்புதங்களை திருமதி பிருந்தா அவர்கள் எழுதிய ஆஞ்சநேய சுவாமியும் சத்திய மாமுனியும் என்ற நூலில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். திருவட்டாறு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் நடை தினமும் 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தொடர்ந்து சிறப்பு பூஜையும் மாலை 6:30 மணிக்கு தீபாராதனையும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஆயில்யம் நட்சத்திரம் அன்றும் பௌர்ணமி பிரதோஷ நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைத்து செவ்வாய்க்கிழமைகளில் சாமுண்டி தேவிக்கு சிறப்பு பூஜையும், அனைத்து வியாழக்கிழமைகளில் மகாவிஷ்ணு சுதர்சன மூர்த்தி பூஜையும் மற்ற பரிகார பூஜைகளும் நடத்தப்படுகின்றன. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமிக்கு சனி பூஜையும் பஜனையும் நடைபெறுகிறது. மேலும் இத்திருக்கோயிலில் மாதந்தோறும் மகா சஞ்சீவினி தியான வகுப்புகள் நடைபெறுகின்றன. குருதேவரால் தியானம், கிரியா, யோகா, வாலி யோகா, மந்திரங்கள், பிராணயாமம் போன்றவையும் கற்பிக்கப்படுகிறது. திருவட்டாறு அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மிகவும் பிரதானமான வழிபாடு முட்டறுத்தல் என்பதாகும். முட்டு இறக்கல் வழிபாடு என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த புனிதமான சுத்திகிரியை பரிகார வழிபாடு இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் நடக்காத சிறப்பு வழிபாடாகும். முட்டு என்றால் தடங்கல், அறுத்தல் என்றால் மாற்றுவது. முட்டி நிற்கும் அல்லது தடைப்பட்டு நிற்கும் நமது காரியங்களை, அந்த தடைகளை மாற்றி நல்லபடியாக முடித்து வைப்பதே இந்த வழிபாட்டின் நோக்கம். முட்டு இறக்கல் என்றால் தடங்கல்களை பகவான் பாதத்தில் இறக்கி வைப்பது என்று பொருள்படும். இந்த சிறப்பு வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வழிபாட்டில் பக்தர்கள் இந்த கோயிலின் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேய சுவாமியிடம் தங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது நோய்களை கூறி அதற்கு தீர்வு வேண்டி சுவாமியிடம் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். அப்போது குருதேவர் 108 மந்திரங்கள் சொல்லி ஸ்ரீ ஆஞ்சநேயரை அர்ச்சித்து பூஜை செய்கிறார். பின்பு அந்த பக்தர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே குருதேவர் வரவழைத்து ஆஞ்சநேய சுவாமியிடம் தீபாராதனை செய்கிறார். பின்
பின்பு சுவாமியிடம் பூஜித்த தீர்த்தத்தை அவர்கள் மேல் தெளித்து நீராஞ்சனம் செய்கிறார். பின்பு அவர்களை தனித்தனியாக தன்னிடம் அமரச் செய்து அவர்கள் பிரச்சனைகளை ஆழ்ந்து கேட்கிறார். பின்பு அவர்கள் சுவாமியே சங்கல்பித்துக் கொண்டு வந்த தேங்காய்களை உடைத்து அவர்கள் தலையில் கை வைத்து தியானம் செய்து ஆசி அளித்து முட்டறுக்கிறார். ஆஞ்சநேய சுவாமியின் வாக்குப்படி அவர்களுடைய ஆசைகள், கஷ்டங்கள், நோய்களுக்கான தீர்வுகளையும் பரிகாரங்களையும் குருதேவர் கூற அதன் மூலம் பக்தர்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது. எல்லாவித கஷ்டங்களையும் தடங்கல்களையும் தீராத மனவேதனைகளையும் ஆஞ்சநேய சுவாமியால் மாற்ற முடியும் என்பது இங்குள்ள நம்பிக்கை. உடல் ரீதியான நோய்கள், திருமண தடைகள், குழந்தையின்மை, குடும்ப பிரச்சனைகள், படிப்பில் தடைகள், நிலப்பிரச்சனைகள், தொழில் தடைகள், வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் உள்ள பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், நவகிரகங்களால் வரும் தோஷங்கள், ராகு கேது தோஷங்கள், மன ரீதியிலான பிரச்சனைகள், கண் திருஷ்டி, சாப தோஷங்கள் ஆகிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் முட்டறுத்தல் வழிபாடு நடத்தப்பட்டு பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. இவற்றுக்காக சனிக்கிழமை தோறும் காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையில் தேக முட்டு, மாங்கல்ய முட்டு, சந்தான முட்டு, வியாபார முட்டு, காரிய சாத்திய முட்டு என்று 16 வகையான முட்டறுத்தல் வழிபாடுகள் இங்கு நடத்தப்படுகின்றன. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் பல பிரச்சனைகளோடு வந்து குருதேவரிடம் நிவர்த்தி பெற்று செல்கின்றனர். முட்டறுத்தல் மூலம் பிரச்சனைகள் தீர்வது பலரின் அனுபவங்களிலிருந்தும் தினமும் கண்கூடாக கண்டுணரலாம். திருவட்டாறு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் அற்புதங்களை பற்றியும் இந்த கோயில் தொடங்கப்பட்டு இங்கு நடைபெறும் சேவைகளை பற்றியும் குருதேவர் சொல்வதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நமஸ்தே. ஓம் ஆஞ்சநாய நம. തിരുവട്ടാർ ആഞ്ജനേയ സ്വാമി ക്ഷേത്രം ഇത് കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിലാണ് ഇരിക്കുന്നത്. ഈ ക്ഷേത്രത്തെക്കുറിച്ച് പറയുവാണെങ്കിൽ ഏകദേശം 10 വർഷമായിട്ട് ഈ ക്ഷേത്രം ഇവിടെ ആരംഭിക്കുവാനുള്ള ശ്രമങ്ങൾ ഞങ്ങൾ തുടങ്ങിക്കഴിഞ്ഞു. വളരെ വലിയൊരു പ്രോജക്റ്റായിട്ടാണ് ഇത് ചെയ്യുന്നത്. ഇതിൻ്റെ ഏറ്റവും വലിയ സാരഥി അല്ലെ ഏറ്റവും വലിയ ഇതിൻ്റെ ഇത് നടത്തിപ്പുകാരി എന്ന് പറയുന്നത് ബൃന്ദാ മേഡമാണ്. ഇതിനകത്തൊരു പ്രത്യേകതയുള്ളത്, ഇത് ആഞ്ജനേയ സ്വാമി തന്നെ നിശ്ചയിച്ച ഒരു കാര്യമായിട്ടാണ് എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളത്. കാരണം ഞാൻ വളരെ ചെറുപ്പത്തിലെ പലതരത്തിലുള്ള സ്പിരിച്വൽ മേഖലകളിലും സഞ്ചരിച്ച വ്യക്തിയാണ്. ഞാനൊരു ആഞ്ജനേയ ഉപാസകനായിരുന്നു. പാരമ്പര്യമായിട്ടും ആഞ്ജനേയ ഉപാസന ചെയ്യുന്ന ഒരു കുടുംബമാണ് എൻ്റെത്. യാദർച്ഛികമായി എനിക്ക് ഈ തിരുവട്ടാറിലേക്ക് ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ ഒരു അരുളപ്പാടാൽ അല്ലെങ്കിൽ ഒരു അരുൾവാക്ക് പോലെ തോന്നി വരികയുണ്ടായി. അതിനുശേഷമാണ് ഇവിടെ ആദ്യം ഒരു വീട്ടിലാണ് ഞാൻ ഈ ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ വിഗ്രഹം വെച്ച് ചെറിയൊരു പ്രതിഷ്ഠ നടത്തിയത്. അതിനുശേഷം അവിടുത്തെ പൂജകൾ കൊണ്ട് എനിക്ക് ഇങ്ങോട്ട് മാറ്റേണ്ടി വന്നു. ഈ മാറ്റിയതിന് ശേഷം 10 വർഷമായി. ഇതിപ്പോൾ വളരെ വ്യത്യസ്തമായി ഇവിടെ കൂടുതൽ ഞങ്ങളുടെ ആശ്രമ അന്തരീക്ഷം വെച്ചാണ് ഇത് തുടങ്ങിയിരിക്കുന്നത്. ആശ്രമത്തിനോടൊപ്പം ഒരു ക്ഷേത്രം അതാണ് ഇവിടെ നടത്താൻ വേണ്ടി ഞങ്ങൾ നിശ്ചയിച്ചിരിക്കുന്നത്. ഇത് നമ്മുടെ ഇവിടെ വന്നതിന് ശേഷം ഇന്ത്യയിൽ പല ഭാഗത്തും തന്നെ എനിക്ക് സഞ്ചരിക്കേണ്ടി വന്നു. ഇപ്പോൾ ഗോവ ഗവർണറാണ് ഇവിടെ ഈ ക്ഷേത്രത്തിന് വേണ്ടിയുള്ള ശിലാസ്ഥാപനം, അതായത് കല്ലിടൽ പൂജ നടത്തിയത്. അത് കഴിഞ്ഞ് 3 ഗവർണർമാർ തന്നെ ഈ ക്ഷേത്രം വിസിറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ എടുത്തു പറയേണ്ടതെന്ന് പറയുന്നത് നമ്മുടെ കേന്ദ്രമന്ത്രി ശ്രീപദ് നായിക്ക് ഇവിടെ എല്ലാ വർഷവും വിസിറ്റ് ചെയ്യുന്ന ഒരാളാണ്. ഇങ്ങനെയുള്ള ഒരുപാട് ആൾക്കാർ, VIP ഒരുപാട് ആൾക്കാർ ഈ ക്ഷേത്രത്തിൽ വരാറുണ്ട്. സാധാരണപ്പെട്ട ആൾക്കാരും ഒരുപാട് പേര് വരുന്നു. അവരുടെ എല്ലാ കാര്യങ്ങളും, ഭൂരിപക്ഷ ആൾക്കാരുടെ കാര്യങ്ങളും നല്ല രീതിയിൽ നടക്കുന്നതായിട്ട് ഞങ്ങൾക്ക് അനുഭവമുണ്ട്. എല്ലാവരും വളരെ സന്തോഷത്തോടു കൂടി ഈ തിരുവട്ടാർ ആഞ്ജനേയ ക്ഷേത്രത്തെ കാണുന്നു. അവർ ഈ ക്ഷേത്രം നിർമ്മാണം എന്ന് നടക്കുമെന്ന് അന്വേഷിച്ചു കൊണ്ടേയിരിക്കുന്നു. ഇവിടുത്തെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ ഒരുപാട് അത്ഭുതങ്ങൾ എനിക്ക് പറയേണ്ടി വരും. പക്ഷേ ഞാനായിട്ട് അത് പറയുന്നത് ശരിയല്ല. അത് ഇവിടെ വരുന്ന ഭക്തർ വേണം അത് പറയുവാനുള്ളത്. ഞാനായിട്ടൊരിക്കലും തന്നെ അങ്ങനെ പറയാൻ പാടുള്ളതായിട്ട് എനിക്ക് തോന്നിയിട്ടില്ല. പിന്നെ എടുത്തു പറയേണ്ട കാര്യം വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരുപാട് ആൾക്കാർ
ഒരുപാട് അവരുടെ രോഗങ്ങളായിട്ടും ദുരിതങ്ങളുമായിട്ടൊക്കെ ഇവിടെ വന്ന് ഒരുപാട് പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്. അങ്ങനെ ഇരിക്കുകയാണ് ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ ഒരു അരുളാൽ, വീണ്ടും ഒരു അരുൾവാക്കിനാൽ ഇവിടെ മുട്ടറപ്പ് തുടങ്ങുവാൻ ഞാൻ തീരുമാനിച്ചത്. അവരുടെ പ്രശ്നങ്ങൾ തീർക്കുക എന്നുള്ളത് മാത്രമായിരുന്നു ലക്ഷ്യം. അങ്ങനെ മുട്ടറപ്പ് തുടങ്ങിയതിന് ശേഷം ധാരാളം ആൾക്കാർ, ഒരുപാട് ദൂരം ബാംഗ്ലൂർ, ചെന്നൈ എന്നൊക്കെ ആൾക്കാർ വരുന്നുണ്ട്. ഒരുപാട് ആൾക്കാർ ഇന്ന് മുട്ടറക്കുന്നു. അവരുടെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ തീർന്നായിട്ട് ഇന്നും പല ആൾക്കാരും എൻ്റെ അടുത്ത് പറയുകയുണ്ടായി. അതിൽ ഞങ്ങൾക്ക് അങ്ങേയറ്റത്തെ സന്തോഷമുണ്ട്. അതെല്ലാം ഒരു ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ അനുഗ്രഹമായിട്ട് കാണുന്നു. പിന്നെ എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ, ഇപ്പോൾ മഹാദേവന് ശിവഭഗവാനാണെങ്കിൽ കൈലാസമുണ്ട്, അതുപോലെ വിഷ്ണു ഭഗവാന് വൈകുണ്ഠമുണ്ട്, ബ്രഹ്മാവിനാണെങ്കിൽ ബ്രഹ്മലോകമുണ്ട്. പക്ഷെ ഞാൻ എത്ര അന്വേഷിച്ചിട്ടും നമ്മുടെ ആഞ്ജനേയ സ്വാമിക്ക് ഒരു ലോകം ഇല്ല. അപ്പോൾ എനിക്ക് തോന്നി തിരുവട്ടാർ ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ ഒരു ലോകമാക്കി വൃന്ദാമേടം മാറ്റുമെന്ന് തന്നെയാണ് എൻ്റെ പൂർണ്ണമായ വിശ്വാസം. അത് വൃന്ദാമേടത്തിന് സാധിക്കുമെന്ന് ഞാൻ പൂർണ്ണമായും വിശ്വസിക്കുന്നു. സാധാരണ എല്ലാ ആൾക്കാരും കോവിലിൽ പോകുന്നത് അവർക്ക് എന്തെങ്കിലും പ്രശ്നങ്ങളായിട്ടാണ് പോവുക. ഒന്നീ സമയദോഷമോ അല്ലെങ്കിൽ മറ്റുള്ള എന്തെങ്കിലും അവരുടെ ജീവിതത്തിലെ രോഗങ്ങളോ ദുരിതങ്ങളോ സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ടുകളോ അത് പണപ്രശ്നങ്ങളോ ഒക്കെ ഉണ്ടാകുമ്പോഴാണ് എല്ലാവരും ക്ഷേത്രത്തിൽ പോവുക. പക്ഷേ ഇവിടെ വരുന്ന ഏറ്റവും കൂടുതൽ ആൾക്കാർ ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ സ്നേഹം ആണ് കൂടുതലായിട്ട് എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളത്. എല്ലാവർക്കും ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ അടുത്ത് ഏറ്റവും കൂടുതൽ സ്നേഹമായിട്ട് തോന്നിയിട്ടുണ്ട്. അതുപോലെ തന്നെ വരുന്നവർക്ക് എന്ത് പ്രശ്നങ്ങളുണ്ടായാലും, പണപ്രശ്നമായാലും, വിവാഹത്തിനുള്ള മാംഗല്യ തടസ്സമായാലും, തൊഴിൽ സംബന്ധമായ പ്രോബ്ലംസ് ആയാലും, രോഗങ്ങളായാലും, എന്തായാലും തന്നെ അവർക്ക് ഇവിടെ ഒന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നത് കൊണ്ട് വളരെയധികം റിസൾട്ട് കിട്ടുന്നതായിട്ട് കണ്ടിട്ടുണ്ട്. അത് ഏറ്റവും വലിയ ഒരു അനുഗ്രഹമായിട്ട് തന്നെ കാണുകയാണ്. പ്രധാനപ്പെട്ട ആഞ്ജനേയ സ്വാമിക്ക് നടത്തുന്ന വഴിപാടെന്ന് പറയുന്നത് നീരാഞ്ജനമാണ്. അതുപോലെ വടമാല നടത്താറുണ്ട്. പിന്നെ വെറ്റിലമാലയാണ് ആഞ്ജനേയ സ്വാമിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടമായിട്ടുള്ള വഴിപാട്. ഇത് നടത്തുമ്പോൾ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ആൾക്കാർക്ക് തൊഴിൽ സംബന്ധമായോ മറ്റുള്ളതായിട്ടുള്ള എന്തെങ്കിലും തടസ്സങ്ങൾ, തൊഴിൽ സംബന്ധമായും പണസംബന്ധമായും തടസ്സങ്ങളുണ്ടെങ്കിൽ അവർ 7 വെറ്റിലമാല ചാർത്തോട് തന്നെ അവരുടെ പ്രശ്നങ്ങൾ പരിഹരിക്കുന്നതായിട്ട് കണ്ടിട്ടുണ്ട്. അതുപോലെ തന്നെ ശനിദോഷം കൊണ്ട് വളരെയധികം കഷ്ടപ്പെടുന്ന ആൾക്കാർക്ക് രോഗദുരിതങ്ങളാലുമൊക്കെ ഇല്ലാത്ത പ്രശ്നങ്ങളൊക്കെ ഉണ്ടായി വളരെ ഞെരുക്കത്തിൽ കഷ്ടപ്പെടുന്ന ഒരുപാട് ആൾക്കാരെ കാണാറുണ്ട്. ദുരിതം അനുഭവിക്കുന്ന ആൾക്കാർ, അവർക്ക് നീരാഞ്ജനം കത്തിക്കുന്നതോടുകൂടി അവരുടെ ശത്രുദോഷം, അതുപോലെ തന്നെ അവർക്ക് ശരീരത്തിലുണ്ടാകുന്നതായ ബുദ്ധിമുട്ടുകൾ, രോഗങ്ങൾ എല്ലാം തന്നെ പൂർണ്ണമായിട്ട് മാറുന്നതായിട്ട് കാണുന്നു. ഏറ്റവും ഐശ്വര്യപ്രദമായ ഒരു നേർച്ചയാണ് നീരാഞ്ജന നേർച്ച. പരിഹാര പൂജ എന്ന് പറയുമ്പോൾ വളരെ ബുദ്ധിമുട്ടിയ ആൾക്കാർ പല ജ്യോതിഷികളെടുത്തും പല അമ്പലങ്ങളിലും പോയിട്ട് വളരെ കഷ്ടപ്പെട്ട് ഇവിടെ വരുന്ന ആൾക്കാരുണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് എന്തെങ്കിലും ഒരു മാർഗം വേണമെന്ന് എൻ്റെ അടുത്ത് പല പ്രാവശ്യവും ആവശ്യപ്പെടുകയുണ്ടായി. ഞങ്ങൾക്ക് മുട്ടറപ്പിൽ വഴി ഞങ്ങളുടെ പ്രശ്നങ്ങൾ പരിഹരിക്കുമോ സ്വാമി എന്ന് ചോദിച്ചപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു, ഇല്ല, നമുക്കൊരു കാര്യം ചെയ്യാം, നമുക്കങ്ങനെ ഒരു പരിഹാര പൂജ ചെയ്യാം. ആഞ്ജനേയ സ്വാമിയുടെ 1008 മൂലമന്ത്രം ജപിച്ചുകൊണ്ട് അവരെ കൂടി പങ്കെടുപ്പിച്ചുകൊണ്ട് അവർക്ക് അവരുടെ ഈ ജന്മാർജിത ദോഷങ്ങളും പൂർവ്വജന്മാർജിത ദോഷങ്ങളും എല്ലാം തീർത്തുകൊണ്ട് അവരുടെ പാപകർമ്മങ്ങളുടെ ദോഷാധിക്യം കുറച്ചുകൊണ്ട് അവർക്ക് വരുന്ന ദശാസന്ധികൾ, ഗ്രഹങ്ങളുടെ സ്വാധീനം കുറച്ചുകൊണ്ട് അവർക്ക് ഏറ്റവും നല്ല ഐശ്വര്യം ഉണ്ടാകുന്നതിന് വേണ്ടി ഈ പരിഹാര പൂജ ഭഗവാന്റെ അനുഗ്രഹത്തോടെ ചെയ്യുന്നു. അത് എല്ലാവർക്കും തന്നെ നല്ല റിസൾട്ട് നൽകുന്നതായിട്ട് കാണുന്നതുകൊണ്ടാണ് ഈ പരിഹാര പൂജ നിശ്ചയിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ നമ്മുടെ ആധുനിക ലോകത്ത് വളരെയധികം ചെറുപ്പക്കാരുണ്ട്. പക്ഷെ എല്ലാവരും ഭക്തരാണ്. പക്ഷേ പൂർണ്ണമായിട്ടും ഭക്തരാകുന്നില്ല എല്ലാവരും. കാരണം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോഴത്തെ ആധുനിക സയൻസ്, അതായത് നമ്മുടെ കമ്പ്യൂട്ടർ യുഗമാണ്. ഈ കമ്പ്യൂട്ടർ യുഗത്തിൽ അവർ എല്ലാം തന്നെ സ്വിച്ച് അമർത്തി അവർക്ക് എല്ലാം തന്നെ മനസ്സിലാകുന്നതായ ഒരു ലോകമാണിപ്പോൾ നമ്മുടെ മുമ്പിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുക. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ അവർക്ക് ഒരുപാട് സ്ഥലത്ത് ചെല്ലുമ്പോഴുള്ള നെഗറ്റീവ് അനുഭവങ്ങൾ കിട്ടിയിട്ടുണ്ടായിരിക്കാം പല ആൾക്കാർക്ക്. അപ്പോൾ അവർക്ക് ഈ സ്പിരിച്വലായിട്ടൊരു വിശ്വാസക്കുറവ് എല്ലാവർക്കും ഉള്ള ഒരു പകുതി ശതമാനത്തിലധികം പേർക്കൊരു വിശ്വാസക്കുറവ് നല്ലപോലെ ഫീൽ ചെയ്യുന്നു. അത് നമ്മളെപ്പോലുള്ള ആചാര്യന്മാർ തന്നെ അത് മുൻകൈയെടുത്ത് അവരെ ഇതിലേക്ക് കൊണ്ടുവരണം. അവർക്ക് കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം. അങ്ങനെ മനസ്സിലാക്കി കൊടുക്കുകയും കുറച്ച് സമയമെങ്കിലും അവരുമായിട്ട് നമ്മൾ സംസാരിച്ച് അവരുടെ സംശയങ്ങൾ തീർത്തു കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ എല്ലാവരും തന്നെ നല്ല കുട്ടികളായിട്ട് വരുമെന്നാണ് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. ഇവിടെ പ്രധാനപ്പെട്ട ആഘോഷമായിട്ട് ഞങ്ങൾ നടത്തുന്നതെന്ന് പറയുന്നത് പ്രധാനമായും ശിവരാത്രിയാണ്. ശിവരാത്രി ഏറ്റവും
പ്രധാനപ്പെട്ട ഒരു ആഘോഷമാണ്. ശിവരാത്രിയെക്കുറിച്ച് ഞാൻ ഒന്നും തന്നെ പറയേണ്ട ആവശ്യമില്ല. എല്ലാവർക്കും ശിവരാത്രി എന്താണെന്നറിയാം. എങ്കിലും ഞങ്ങളുടെ ക്ഷേത്രത്തിൽ ഞങ്ങൾ വളരെ നല്ല രീതിയിൽ ആഞ്ജനേയ സ്വാമിക്കും മഹാദേവനും ശിവഭഗവാനും പ്രാധാന്യം കൊടുത്തുകൊണ്ട് ധാരാളം രീതിയിലുള്ള അഭിഷേകങ്ങളും പുഷ്പമൂടലുകളും ഒക്കെ തന്നെ ചെയ്ത് വളരെ ഇത് ഭക്തരെ പങ്കെടുപ്പിച്ചുകൊണ്ട് 1,00,000 തവണ മന്ത്രജപം, മൂലമന്ത്രജപം എല്ലാ ഭക്തരെ കൊണ്ടും 1,00,000 തവണ അന്ന് മന്ത്രം ജപിപ്പിക്കുന്നുണ്ട്. ഇങ്ങനെയുള്ള ഒരുപാട് കാര്യങ്ങളുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് അതിൻ്റെ ഒരുപാട് അനുഷ്ഠാനങ്ങളുണ്ട്. ശിവരാത്രി എന്താണെന്ന് അവർ പറഞ്ഞു മനസ്സിലാക്കുകയും അവർക്ക് അതിന് അടുത്ത ശിവരാത്രിക്ക് വരാനുള്ള ഒരു സന്ദേശം നൽകുകയും ഞങ്ങൾ ഈ അമ്പലത്തിൽ നിന്ന് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആഞ്ജനേയ ജയന്തി എന്ന് പറയുമ്പോൾ ഈ നമ്മൾ സാധാരണ ആഞ്ജനേയ ജയന്തി ഇന്ത്യയിലാകമാനം ആഘോഷിക്കുന്നത് ഏപ്രിൽ മാസം ആണ് ആഘോഷിക്കുക. പക്ഷേ ഇവിടെ ഈ തമിഴ്നാട് ആഞ്ജനേയ ജയന്തി എന്ന് പറയുമ്പോൾ നമ്മുടെ ശുചീന്ദ്രം ക്ഷേത്രത്തിലെ പ്രതിഷ്ഠാ ദിനമായിട്ട് മൂലം നക്ഷത്രമായിട്ട് വരുന്ന ഒരു ദിവസമാണ് അത് ആഘോഷിക്കുക. അതനുസരിച്ചാണ് ഇവിടെയും നമ്മൾ ആഞ്ജനേയ ജയന്തിയായിട്ട് ആഘോഷിക്കുക. വളരെ വിപുലമായ രീതിയിൽ, അത് വളരെ നല്ല രീതിയിലുള്ള ജനങ്ങളെല്ലാം പങ്കെടുപ്പിച്ചുകൊണ്ട് ആഞ്ജനേയ സന്ദേശം എല്ലാവർക്കും കൊടുത്തുകൊണ്ട് ആഞ്ജനേയൻ്റെ മഹിമ എല്ലാവരെയും അറിയിച്ചുകൊണ്ട് ഞങ്ങൾ ഈ ആഞ്ജനേയ ജയന്തി ഓരോ വർഷവും വളരെ നല്ല രീതിയിൽ പുരോഗമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. പിന്നെയുള്ളത് പൗർണമിയാണ്. പൗർണമി എന്ന് പറയുമ്പോൾ എല്ലാവർക്കും തന്നെ അറിയാം, അത് ദേവിയുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടതാണ്. ചന്ദ്രഗ്രഹത്തിൻ്റെ പ്രാധാന്യമുള്ള ദിവസമാണ്. അത് ലക്ഷ്മി, ഭുവനേശ്വരി, ചണ്ഡിക ഇങ്ങനെയുള്ള ദേവികൾക്ക് പ്രാധാന്യമുള്ള ദിവസമാണ്. കൂടുതൽ ലക്ഷ്മി ഭാവമാണെന്ന് ഏറ്റവും കൂടുതൽ നിലനിൽക്കുക. ലളിതാദേവിയുടെ ഭാവം ഏറ്റവും കൂടുതൽ നിലനിൽക്കുന്നു. ആ ദിവസങ്ങളിൽ ഞങ്ങളിവിടെ തന്നെ ഏറ്റവും കൂടുതലും സ്ത്രീകളുമായിട്ട് സംഘടിപ്പിച്ചുകൊണ്ട് ലളിത സഹസ്രനാമാർച്ചനയും കാര്യങ്ങളെല്ലാം തന്നെ നടത്തി വരുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ പ്രദോഷം, എല്ലാ മാസവും പ്രദോഷം കൃത്യമായിട്ട് ഇവിടെ വിപുലമായ രീതിയിൽ അഭിഷേകാദികളെല്ലാം നല്ല രീതിയിൽ ചെയ്തിവിടെ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഷഷ്ടി ആഘോഷിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ ദൈവങ്ങളും തന്നെ നമ്മൾ ആവശ്യപ്പെട്ടു വന്നതുപോലെയാണ് ഇവിടെ വന്നത്. എല്ലാവരും ഓരോ ദർശനങ്ങൾ കൊടുത്താണ് ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. അത് ഏറ്റവും വലിയ ഒരു സ്വയംഭൂ ആയിട്ടുള്ളൊരു ആഞ്ജനേയ പ്രതിഷ്ഠയായിട്ട് തന്നെ ഇവിടെ കാണേണ്ടി വരിക്കുന്നു. ബാക്കിയുള്ള ഈശ്വരന്മാരും അങ്ങനെ തന്നെയാണ് ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. ഓം ആഞ്ജനേയൻ. திருவட்டாறு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் வரும் காலங்களில் ஒரு சிறப்புமிக்க ஆன்மீக மையமாக மக்களின் துயர் துடைக்கும் ஒரு புண்ணிய தலமாக இருக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றன. சத்யதீப பிரபவிடத்தும் குருபரம் பொருளே நித்யபாசுர வழியொருக்கும் ஜென்ம சவிதாவே. ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் ராம காரியத்தை எப்படி முடித்தார், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்பதை அறிந்தோம். அது திரேதாயுகம். அதுபோல பாண்டவர்களுக்கு உதவி புரிந்ததையும் பார்த்தோம். அது துவாபர யுகம். இப்பொழுது நடப்பதோ கலியுகம். இந்த கலியுகத்திலும் நன்மைகள் புரிய அவர் நமக்காக காத்திருக்கிறார். யுகம் எதுவாயிருந்தாலும் தர்மத்திற்கும் நல்லவர்களுக்கும் துணை நிற்பவர் நம் ஆஞ்சநேயர். நொடியில் கடலை கடக்கக்கூடியவர், நொடியில் மலையை தூக்கி வரக்கூடியவர், நமக்காக நொடியில் நம் துயரங்களையும் போக்குவார் என்று நம்பிக்கை வையுங்கள். ராம பக்த ஆஞ்சநேயரை துதியுங்கள். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்பசம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வ மரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அற்புதங்கள் நிகழ்த்தும் அதிசய ஆஞ்சநேயர்.